மேடம், ஒன்னும் கவலைப்படாதீங்க. திரும்ப அவங்க கிட்ட போய் பேசி பாருங்க. இல்ல ஷக்கீரா, அவர் பணத்தை வாங்க கூட வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் அவங்க வீட்டுக்குள்ள போகவே முடியாது. மேடம், சாகுல் சாரை விடுங்க. சுஷ்மா மேடம் கிட்ட போய் பேசி பாருங்க. அவங்க கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா சாகுல் சார் கண்டிப்பா உங்களை திரும்பவும் வேலைக்கு கூப்பிடுவாரு. மேடம், யோசிக்காதீங்க. உங்களுக்கு உங்க பையன் கூட இருக்கணும்னா இதை விட்டா வேற வழியே இல்ல மேடம். நீங்க போய் சுஷ்மா மேடத்தை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களை திரும்ப வேலைக்கு கூப்பிடுவாங்க. சக்தி, வா சக்தி, போலாம். வரேங்க. சரிங்க மேடம். வா. பத்திரமா போயிட்டு வா சக்தி. சார், ஆஹா, ரெண்டு பேரும் கோவமா தான் இருக்காங்க. சார், நான் பண்ணது தப்பு தான் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். நீ எதுவும் பேசாத. ஏற்கனவே நான் உங்ககிட்ட மார்க்கெட்ல என்ன சொன்னேன்? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தா நீ வீட்லயே இருக்க மாட்ட, உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு நான் சொன்னல. சொல்லுங்க, சொன்னா இல்லையா? சொன்னீங்க. சொன்னல. அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மறுபடியும் இந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? தெரியாம பண்ணிட்டேன் சார். இனி இப்படி நடக்காது சார். என்ன மன்னிச்சிருங்க சார். தெரியாம பண்றதுக்கு நீ என்ன சின்ன குழந்தையா? உன்னை மன்னிக்கிறதுக்கும் நான் தயாரா இல்ல, உன்னை நம்புறதுக்கும் நான் தயாரா இல்ல. சார், சார், சார். மேடம், நீங்களாவது சார் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அவர் சொல்லும் போதே கேட்டிருக்கலாம்ல. இப்ப நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. என்னாலயும் எதுவும் செய்ய முடியாது. அம்மா அப்பாக்கு பாவமா இருக்கு ஷாதிகா. ஆமா, அப்பா வேற ரொம்ப கோவமா உள்ள போயிருக்காரு. இப்ப எதுக்கு உள்ள போயிருக்காரு தெரியலையே. மேடம், ப்ளீஸ் மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சாரிம்மா, என்னால தானம்மா உனக்கு இந்த நிலைமை. இந்தா, இது வரைக்கும் நீ வேலை செஞ்சதுக்கு மேலேயே இதுல இருக்கு. இத வாங்கிட்டு இங்கிருந்து முதல்ல கிளம்பு. சார், எனக்கு பணம்லாம் வேணாம் சார். ஆனா வேலையை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும்.
சார் ப்ளீஸ் சார், இனிமே இப்படி நடக்காது சார். இந்தா பணத்தை பிடி. இந்த புடி. போ. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? நீங்க கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா இத பத்தி நம்ம பேசலாம். சொல்லு. ஷக்கீரா ஏதோ தெரியாம பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? என்னங்க, உட்காருங்க உட்காருங்க. இப்ப ஏன் நீங்க எவ்வளவு கோவப்படுறீங்க? கோவப்படாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன யோசிக்க சொல்ற சுஷ்மா? சகீரா கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்க நம்ம பையன் கிட்ட அந்த சிவா நெருங்கவே கூடாதுன்னு. ஆனா சகீராவோட கேர்லெஸ்னால எனக்கு மறுபடியும் டென்ஷன். என்னங்க, ஷக்கீரா ஏதோ தெரியாம பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனைய பத்தி என்னங்க தெரியும்? சுஷ்மா, ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு தடவை தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஒருத்தர்னால நமக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை சரியா ஹேண்டில் பண்ணலனா அந்த பிரச்சனை பெருசாதான் ஆகும். இந்த பிரச்சனை நம்மளோடது. அவங்கள வேலையை விட்டு அனுப்புனதுனால இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? அது மட்டும் இல்லாம சிவா மேல இருக்க கோவத்தை ஷக்கீரா மேல காட்டினா என்ன ஆக போகுது? இந்த ஒரு தடவை தானங்க. இல்ல சுஷ்மா, இது ஒரு தடவை இல்ல. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நடந்திருக்கு. ஒரு தடவை புகழ சிவா மீட் பண்ணிருக்கான். அப்பவே நான் சகீராவை வார்ன் பண்ணிருக்கேன். இது 2வது தடவை. அதனாலதான் நான் வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். புகழ் விஷயத்துல நான் இதை அலோவ் பண்ணவே மாட்டேன். சிவானால நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. எப்ப வேணாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணலாம். நான் அந்த பயத்துல இருக்கேன். இந்த பிரச்சனையை இப்படியே விட்டா நமக்கு தான் பிரச்சனை. சரிங்க,
இந்த ஒரு தடவை ஷக்கீராவை மன்னிச்சு வேலைக்கு வர சொல்லுவோமே. ம்ஹும். இல்ல சுஷ்மா, அது நடக்கவே நடக்காது. எப்போ நான் ஒன்னு சொல்லி ஷக்கீரா கேட்கலையோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்கு இங்க வேலையும் இல்ல, இடமும் இல்ல. நம்ம வீட்டு வேலைக்கு வேற ஒரு ஆளை வச்சுக்கலாம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நானே பண்றேன். நீ இதுல தலையிடாம பேசாம இரு. சக்தி, என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? சக்தி, என்னாச்சு? என்னாச்சு சக்தி? ப்ரோ, நீயாவது சொல்லு ப்ரோ. சக்தியா அழுதுட்டு இருக்கா? சித்தி, என்ன சித்தி ஆச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க? இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி சக்தி? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்றேன். எங்களுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால நாங்க கிளம்புறோம். அவங்க விளையாடி முடிச்ச உடனே கேப் புக் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அவங்க தான் போயிட்டாங்கல்ல, மில்கிமேனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கம்மா. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த மாதிரி இனிமேல் நடக்கவே கூடாது. இத்தனை நாள் நீ வேலை பார்த்த பணத்தை நாளைக்கே வந்து வாங்கிட்டு போ. இல்ல இல்ல, நீ வாங்க கூட வர வேண்டாம். உன் அக்கவுண்ட்டுக்கு நானே டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். உன்கிட்ட நான் பேசவே விரும்பல. என் லைஃப்லயே நான் இனிமேல் உன்னை பார்க்கவே கூடாது. இந்தா, இது வரைக்கும் நீ வேலை செஞ்சதுக்கு மேலேயே இதுல இருக்கு. இத வாங்கிட்டு இங்கிருந்து முதல்ல கிளம்பு. நேரம் சரியில்லைன்னா ரோடோரமா போயிட்டு இருந்தா கூட ரோட் ரோலர் நம்ம மேல வந்து ஏறும்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் பாட்டி, இருக்கு. எந்த நேரத்துல எதை சொல்லணும் விவஸ்தே இல்லையா? கொஞ்சம் வாய முடிட்டு சும்மா இருக்கியா? நீ கவலைப்படாத சக்தி. கடவுள் ஒரு வாசல மூடனா மறுவாசல திறப்பாருன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா புகழ பாக்குறதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு வழி நிச்சயமா பிறக்கும். இதை விட வேற நல்ல வழி என்ன இருக்க முடியும்? அவங்க கிட்ட பேசி என் பாசத்தை புரிய வச்சு புகழ கூட்டிட்டு வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அத போய் நான் மிஸ் பண்ணிட்டேனே. அவங்களுக்கு என் பாசத்தை புரிய வைக்கிற வரைக்கும் புகழ் கூடவே இருந்து அவனை பாத்துக்கிற சான்ஸ் கிடைச்சது. அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேனே. இனிமே எந்த வழியில போய் என் புகழ நான் பாப்பேன்? அவங்களுக்கு என் பாசத்தை புரிய வச்சு புகழ நான் எப்படி கூட்டிட்டு வருவேன்? எல்லா வாய்ப்புமே தவற விட்டுட்டேனே. இனிமே நான் என்ன பண்ண போறேன்? அம்மாடி சக்தி, கவலைப்படாதம்மா. கடவுள் உன்னை புகழ் கூட இருக்கிற மாதிரி பண்ணுவாரு பாரு. நான் சொல்றத நம்பு. ஆமா சக்தி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். என்ன சக்தி, நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. நீயே இப்படி உடைஞ்சு போனா எப்படி? ப்ளீஸ் சக்தி. அம்மாடி, ஏன் நீ அவங்க கிட்ட திரும்ப ஒரு முறை பேசி பார்க்க கூடாது? நான் பேசி பார்த்துட்டேன் பாட்டி. அவங்க கேக்குற மாதிரியே இல்ல. ஏன்? ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை மாமா புகழ பார்க்க மார்க்கெட்டுக்கு வந்த போது அவரு பாத்துட்டாரு. ஓ, அப்பவே என்கிட்ட திரும்ப இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அதையும் மீறி நான் இப்படி பண்ணிட்டேன். என் மேல அவங்களுக்கு சரியான கோவம்.
அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு கூட அவங்க கேட்க தயாரா இல்ல. அட கடவுளே. அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பமா இருக்கு. நானே என் புகழ பார்க்க முடியாம பண்ணிக்கிட்டேன். இனிமே என் புகழ நான் எப்படி பாப்பேன்? சக்தி, வருத்தப்படாதம்மா. நீ வேணா பாரு, கண்டிப்பா புகழ் உன் கூட தான் இருப்பான். இப்படி அழுதுட்டு இருந்தா உன் உடம்பு தான் கெட்டு போகும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயேன் ப்ளீஸ். மேடம், மேடம், ப்ளீஸ் மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ப்ளீஸ் மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க மேடம். இனிமே இந்த மாதிரி நடக்காது மேடம். மேடம், மேடம், ப்ளீஸ் மேடம். என்ன சொல்ல போறீங்க? நீங்க எதை சொன்னாலும் கேக்குற மனநிலைமையில நான் இல்ல. தயவு செஞ்சு இந்த மாதிரி வெளியில வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. ப்ளீஸ் மேடம், நான் உங்களை அசிங்கப்படுத்தல. என் தரப்பு நியாயத்தை தான் சொல்ல வரேன். என்ன உங்க தரப்பு நியாயம்? எங்க பையனை யாரோ ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்க பாக்குறீங்களா? அது நியாயமா? இதுவே வேற யாராவது தான் இருந்திருந்தா அவ்வளவுதான். நாங்க கொஞ்சம் நாகரிகமா நடந்துட்டதுனாலதான் உங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கணும். அதோட பிரச்சனை முடிஞ்சதேன்னு விடுங்க. திரும்ப திரும்ப எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ப்ளீஸ் மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். எனக்கு இந்த வேலையை விட்டா வேற வேலை கிடைக்காது மேடம். அதெல்லாம் நீங்க தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு இதை விட பெட்டரான வேலை கிடைக்கவே கிடைக்காது. போங்க, போய் மத்த இடத்துல வேலை செய்யுங்க. அப்பதான் எங்களோட அருமை உங்களுக்கு புரியும். எங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கும் அது ஒரு தண்டனையாவே இருக்கும். மேடம், சுஷ்மா, இவங்க கிட்ட என்ன பேச்சு உனக்கு? வந்தமா, காய்கறி வாங்கணுமா, கிளம்பணுமான்னு இருக்கணும். நான் எங்கெங்க பேசுறேன்? இவங்க தான் விடாம பேசிட்டே இருக்காங்க. சக்கிரா, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்புன்னு சொல்றல. அப்புறம் எதுக்கு பின்னாடி வர? போ, வேற இடத்துல வேலை தேடிக்கோ. சார், சார், ப்ளீஸ் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் சார். இது வரைக்கும் நடந்த மாதிரி இனி எந்த தப்பும் நடக்காது சார். உங்க கால்ல விழுந்து கெஞ்சி